ஹண்டர் வச்சுட்டு நான் லாங் ரைடு போகிறேன், டாப் பாக்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. நாட் ஒன்லி டாப் பாக்ஸ், டாப் ரேக் ஆல்சோ இதில் இன்க்ளூட் ஆகிடும். பார்த்தா தெரியும் ஒரு ப்ரோக்கன் நடந்திருக்கா. இந்த விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவங்க வண்டி எடுத்து ஒரு 5 months கிட்ட ஆயிருக்கு. இது ஒரு தேர்ட் சர்வீஸ்க்கு பைக்கில் இருந்துட்டு போயிருக்காரு. ஸோ அப்போ இந்த இஷ்யூ வந்து அவர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இது டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கும் பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் மெயில் அனுப்புகிறோம், இன்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்னிங் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தராக திருப்பி ஆஃப்டர்நூன் மெயில் வந்திருக்கு. ஒரு என்ன வந்திருக்குன்னா, இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அது கம்பெனியுடைய ஃபிட்மெண்ட் கிடையாது, நீங்கள் வெளியில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்கி போட்டிருக்கீங்க. ஸோ இதனால் இது டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ அதனால் இதை கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சேம் பர்சன் வந்து செகண்ட் சர்வீஸ் அப்போ போகும்போது தான் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி வந்து 2 yearsக்கு போட்டிருக்காங்க. அப்போ 5,000 கிட்ட பே பண்ணியிருக்காரு. அந்த டைம்லையும் சேம் ஃபிட்மெண்ட், சேம் டாப் ராக் வந்து அந்த வண்டியில் தான் இருந்திருக்கு. ஏன் அவங்க அந்த டைமில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது இருந்தால் இது கவர் ஆகாதுன்னு ஏன் சொல்லலை? அது இவர் எக்ஸ்டர்னல் ஃபிட்மெண்ட் போட்டதுனால கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிக்க சான்ஸும் இருக்கலாம். பட் என்னென்னா, இது நீங்கள் போட்டால் ஃபெயிலியர் ஆகுங்க, இதை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? அவங்க தான் இதை சொல்லணும். ஏன்னா இவர் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி போடலை, ஜஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் விட்டுருக்காருன்னா யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி அப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இது கவர் ஆகும், இது கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டைம்லேயும் இந்த ஃபிட்மெண்ட் அதில் இருந்துருக்கு. ஸோ நீங்கள் டாப் பாக்ஸ் போட்டு பைக் ஓட்ட போகிறீங்க, டாப் பாக்ஸ் போட்டு லாங் ரைடு போக போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு இது உங்களுக்கும் பொருந்தும். இது வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10K கிட்ட போயிடும். ஸோ இது நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு. இது சர்வீஸ்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் தான் அதை பிளான் பண்ணணும். இது வெல் பண்ண முடியுமா, வெல் பண்ணால் லைஃப் வருமா அதுன்றதுலாம் நம்ம பார்க்கணும். பட் நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி போட போகிறீங்க, இல்லை டாப் பாக்ஸ் அண்ட் டாப் ரேக் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோர் நீங்கள் கம்பெனியில் ஒன்ஸ் வந்து கேட்டுக்குங்க. இது பண்ணால் வாரண்ட்டி கிளைம் ஆகுமா ஆகாதான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.